யோகிடா, சாய் தன்சிகா, கபீர் துகான் சிங், நம்ம வேதாளம் படத்துல 2வது வில்லனா வருவார்ல அவரு, சயாஜி சைண்டே, இந்த வேட்டைக்காரன்ல கட்டபொம்மன் போலீஸா வருவார்ல அவரு, இவங்கலாம் நடிச்சு, கௌதம் கிருஷ்ணா டைரக்ஷன்ல ரீசென்ட்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் யோகிடா. இந்த படம் இந்த படமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஒரு போலீஸ் ஸ்டோரி. படத்தோட ஸ்டோரி என்ன அப்டின்னா வணக்கம். நானு ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்டின்னா, சாய் தன்சிகா வந்து ரொம்ப நேர்மையான, அதே நேரத்துல பயங்கர புரூட்டலான ஒரு வயலன்ட்டான ஒரு போலீஸ். தப்பு அப்டின்னா அது யாரு பண்ணாலும் சரி, அவங்க தண்டனை குடுக்காம விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, மேலதிகாரி ஆகட்டும், எம்எல்ஏ, அரசியல் ரீதியாகட்டும், எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, அதெல்லாம் ஈஸியா டேக்கிள் பண்ணி, அந்த குற்றவாளி தண்டனை குடுக்காம விடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு போலீஸான சாய் தன்சிகாவ வந்து 8 வருஷத்துல 10 இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. ரொம்ப நேர்மையா இருக்காங்க. இவங்க நேர்மைனா நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி, மேலதிகாரிகள் வந்து இவங்கள டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப இந்த அம்மா குடைச்சல் குடுக்குதே அப்படிங்கிறனால, வியாசர்பாடிக்கு இந்த அம்மாவ மாத்துறாங்க. ஏன்னா, அங்க தான் கபீர் இருக்காப்ல. இவரு எப்படி அப்படின்னா, ஒரு பொம்பள பொறுக்கி, ஒரு அரசியல்வாதி, ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆளு. இவரு இருக்கிற இடத்துக்கு போனா தான் இந்த அம்மா சரி வரும். ஏன்னா, அவன் வந்து மோசமான வில்லன். ஒரு நாளைக்கு ஒரு ஆள கொன்னுகிட்டு இருப்பான். இந்த அம்மா கேஸ எழுதி எப்படி தண்டனை குடுக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாய்ங்க. அவரு எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஆள கொல்ல போறாரு அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயே போஸ்டர் அடிச்சு ஒட்டி, இன்னைக்கு இவருக்கு வந்து இவர கொல்ல போறோம் இந்த தெருவுல வச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் ரொம்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி கொல்லக்கூடிய ஆள். அப்படி இருக்க ஸ்டேஷனுக்கு சாய் தன்சிகா வந்து சாய் தன்சிகாவுக்கும் கபீருக்கும் இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. இந்த போலீஸ் அந்த ரவுடிய வந்து அடக்குனாங்களா, அடக்கலையா? அந்த ரவுடிக்கு தண்டனை வாங்கி குடுத்தாங்களா, குடுக்கலையா? அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கான ஒரு போலீஸ் ஸ்டோரி தான் இந்த யோகிடா. படத்துல ஒரு பெரிய பாசிட்டிவ் அண்ட் ஒரு பெரிய நடிப்பு அப்படின்னா சாய் தன்சிகாவோடது தான். ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கிறப்ப அது உமன் சென்ட்ரிக் ஒரு ஹீரோயின் பேஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கிறப்ப சும்மா லைட் ஹார்ட்டா காமிக்காம பயங்கர டீப்பா ரொம்ப டெப்த்தாவே இருக்கு. ஒரு ஹீரோ அந்த ஸ்டோரில நடிச்சா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சண்டை காட்சிகள் இருக்குமோ, அது கொஞ்சம் கூட ஒரு துளி கூட குறையாம சாய் தன்சிகா குடுத்துருக்காங்க. அவங்களுமே அது ஈஸியா டேக்கிள் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்குன்னு ஏதாவது கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபைட் சீக்வென்ஸ்லாம் ஒரு ஹீரோ பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ இந்த இந்த சண்டை காட்சிகள் நடிச்சா எப்படி இருக்கும்? ரன்னிங்கு, சேசிங்கு, ஓடுறது, தாவுறது, பறக்குறதுன்னு சொல்லி. அந்த எல்லாத்தையுமே அவங்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு விஜயசாந்தி படம் பார்த்த ஃபீல் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல பறந்து பறந்து அடிக்கிறது, அந்த பாய் கட் வேற. இந்த பாய் கட்ல அவங்க அவங்க ப அவங்க அவங்க பேசுற வசனங்கள் ஆகட்டும், ஒரு ரவுடிய விரட்டி புடிச்சு அடிக்கிறது, பயமே கிடையாது. அந்த மாரி இருக்கிற இந்த ஒரு சண்டை காட்சிகள் தான் படத்துல ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே. நெறைய இடங்கள்ல என்னைய கொஞ்சம் கோவப்பட வச்சது, கொஞ்சம் எரிச்சல் பட வச்சது என்ன அப்டின்னா, படத்தோட கருத்துக்கள். படத்தோட கருத்து ரொம்ப நல்ல விஷயம் தான். நாட்டுக்கு தேவையான நல்ல நல்ல கருத்துக்கள விதைக்கிறாங்க. ஆ நான் ஒரு 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 குடிமகனா பார்க்கிறப்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்றாங்க. ஆனா ஒரு சினிமாவ பார்க்கிறப்ப, நம்ம என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கிற மாரி, நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின் ஆகுதா? அந்த ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம், அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ள நம்மள ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கிறாங்களா? என்டர்டெயின் பண்றாங்களா? காமெடி ஸ்கோ நம்ம சிரிச்சுலாம் என்ஜாய் பண்றோமான்னு கேட்டா, அது இல்ல. ஏதோ படம் போகுது, மெசேஜ் சொல்றாங்க. ஓகே மெசேஜா? சரி நோட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற ஒரு ஃப்ளோல தான் போகுது. மத்தபடி ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து என்கேஜான ஸ்கிரீன் பிளேவா இருக்கிறது. டயலாக்லாம் ஒரு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லானது இல்ல. அது மாரி நெறைய ஒரு க்ரவுடடான சீன் பார்க்குறீங்க அப்டின்னா, அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு ஒரு சீரியல் பார்க்குற ஃபீல் தான் வந்துச்சு. இந்த கோர்ட் ரூம் ட்ராமான்னு சொல்லி ஒரு 2, 3 சீன் வந்துச்சு. ஒரு கோர்ட் ரூம வச்சு. அந்த சீக்வென்ஸ் பார்க்குறப்பவே எனக்கெல்லாம், இது என்ன நம்ம இந்த சீரியல்ஸ்ல பார்க்குற கோர்ட் ரூம் மாரி இருக்கேங்கிற ஃபீல் தான் வந்துச்சு. அது ஒரு ரியலா ஒரு ஒரு படத்துல இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் மாரியே ஃபீல் வரல. அது ஏன்னு தெரியல. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், அது எல்லாமே இந்த படத்துக்கு எந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ண முடியுமோ, அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. கபீர் எப்பவுமே மாடர்ன் காஸ்டியூம்லயே பார்த்த ஒரு ஆள். கோட் சூட்ல வரக்கூடிய ஒரு ராயலான வில்லனா வருவாப்புல. இதுல கொஞ்சம் ரூரல் வில்லன் மாரி, இந்த முத்தையா படத்துல பார்க்கக்கூடிய வில்லன் மாரி, ஆ காவி வேஷ்டி, வெள்ள சட்டை, அந்த வெள்ள சட்டைய மடிச்சு விட்டு, அரக்கை சட்டையவே 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு விட்டு, அந்த மாதிரி பார்க்கறது எல்லாமே டைரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அவரு சயாஜி சைண்டே நம்ம கட்டபொம்மன், வேட்டைக்காரன் படத்தோட கட்டபொம்மன். அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான போர்ஷன் வந்தாலும் ஓகே. ஏதோ போகுது. படம் ரொம்ப ஒரு பழைய படம்ங்கிறது மட்டும் படம் ரொம்ப ஒரு பழைய படம்ங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஏன் அப்டின்னா, அ மனோபாலா வராரு. மனோபாலா அவங்க 2 வருஷம் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன்.
23, 24 2 வருஷம் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். இன்னும் மனோபாலா அவங்க நடிக்கிற மாரி இருக்கு. டப்பிங் மட்டும் வேற ஆள் குடுத்திருப்பாங்க போல. அப்படிங்கிறப்ப படம் வந்து ரொம்ப ஒரு பழைய படம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்ப கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். தெரியாத்தனமா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். படம் பெருசா எந்த இடத்துலயுமே இந்த படம் வந்து நம்மள வந்து இப்படி ஒரு படத்துக்குள்ள கொண்டு போயிருச்சு. ஒரு கட்டி போட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே. ஒரு போலீஸ் ஸ்டோரியிலேயே ஒரு ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டட் ஃபிலிம் அப்படிங்கிற லிஸ்ட்லாம் குடுக்க முடியல. ஒரு நீட்டா இருக்கு. படத்துல நெறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சாய் தன்சியோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. படத்துல மத்த விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா ஃபீல் ஆனா கூட, சாய் தன்சிகாவோட ஆக்டிங் அந்த ஒன் மேன் ஷோ மாரி தான் இருந்துச்சு. ஒன் வுமன் ஷோ அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க அதான் சொல்ல முடியல. அவங்க 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 ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி இப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஒரு சீன்லலாம் அவரு கபீர் சிங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருப்பாப்புல. இவங்களும் சும்மா கிடையாது. இவங்களும் 6 அடி இருப்பாங்க. கால தூக்கி நெஞ்சுக்கு வச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் இதுக்குன்னு கொஞ்சம் ஆ ஸ்டண்ட் சீக்வென்ஸ்க்காக தனியா எதுவும் கிளாஸ் மாரி போய் அத வந்து இது பண்ணியிருப்பாங்க. பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரியலா இருந்துச்சு. அதான் ஒரு பெரிய விஷயமே. படத்துல வரக்கூடிய சில வசனங்கள் வந்து கொஞ்சம் கோவம் தான் வந்துச்சு. இந்த யோகிடா அப்படிங்கிறதே வந்து ஒரு டயலாக் டயலாக் சொல்ற மாரி தானே இருக்கு. யோகிடா அப்படிங்கிற மாரி தானே இருக்கு. இது வந்து ஒரு சீன்ல அவரு அவரு கபீர் வந்து, யோகேஸ்வரி" அப்படிம்பாரு. இவங்க உடனே "யோகிடா" அப்படின்பாங்க. ஓகே. இந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த படத்தோட படத்தோட டைட்டில வந்து படங்களுக்குள்ள எங்கடா பேசுவாங்க. இந்த வேட்டைக்காரனா இருந்துச்சுன்னா, "உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா. வேற வேற வேட்டைக்காரன் தான்டா வேணும்" அப்படிம்பாங்களா? அந்த மாரி இந்த சூறா படமாகட்டும், சடனா ஞாபகம் வந்தனால சொல்றேன் விஜய் படத்த. மத்தபடி வேற ஒரு காரணமும் இல்ல. இந்த மாரி சொல்றேன். இந்த மாரி படங்கள்ல இது பண்ணுவாங்கல்ல, அப்படி அதான் ஃபீல் பண்ண வச்சுச்சு. படத்துக்குள்ள மனோபாலா அவங்க இருக்காங்க. காமெடி பெருசாலாம் எனக்கு சிரிச்ச மாரி ஞாபகம் இல்ல. ஓகே. படத்துல வரக்கூடிய மத்த சில விஷயங்கள்லாம் அதான் சொல்றோம்ல, இந்த கோர்ட் ரூம் டிராமாலாம் எனக்கு பெரிய ஒரு சீரியல் பார்க்குற ஃபீல் தான் வந்துச்சு. ஆனா சீரியல்ல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஆர்டிஸ்ட் நடிக்கிறதே வந்து நமக்கு கண்டுபிடிக்கிற மாரி தெரியும். நடிக்கிறாங்க, பச்சையா தெரியும் நடிக்கிறாங்கன்னு. அந்த மாரி இருந்துச்சுல, அதுதான் ஃபீல் பண்ண வச்சுச்சு. மத்தபடி படத்துல ஒரு வல்கரான காட்சிகளோ, ஒரு அடல்ட் கன்டென்ட்டா இருக்கிற மாரி, குழந்தைங்களோட பார்க்குறோம், தவறான காட்சிகள் இது இருக்கான்னு கேட்டா, அது இல்ல. அத நீங்க நம்பி தாராளமா பார்க்கலாம். ஒரு டீசென்ட்டான ஃபிலிம். அந்த மாரி தவறான காட்சிகள் படத்துக்குள்ள எதுவுமே இல்ல. ஒரு என்கேஜான ஸ்கிரீன் பிளே நமக்கு பிடிச்சு, நம்ம அப்படியே ரொம்ப ஆக்ரோஷம், ரொம்ப ஒரு ஆர்வமா படத்த பார்ப்போமான்னு கேட்டா, அது இல்ல. ஓகேவா? படம் உங்க நியர் பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும். பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா மட்டும் படத்த பாருங்க. நம்மளோட ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. நமக்குமே பெருசாலாம் படம் வந்து ரொம்பலாம் பிடிக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.